ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர் குரு பகவான். அவர் இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறனால குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களோட வருமானம், இதுக்குரிய புதன் உங்களோட தனாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். ஆனால் நீங்கள் வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள், இதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுக்கு குரு பகவான் யார்? 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர். ஆனால் 2ல் இருந்து அவர் சமசப்தமாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்லத்தார்களோட, உங்கள் கணவனோடையோ மனைவியோடையோ குழந்தைகளோடையோ இல்லை உங்கள் தாய் தகப்பன் அண்ணன் தங்கச்சி உறவுகளிடையோ வார்த்தைகளில் மிக 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 கவனமாக நீங்கள் இருக்கணும். அது ரிஷபராசி லக்கணக்காரங்களாக இருந்தாலும் சரி,